கணேசா, என்னவாயிற்று மகனே? ஒன்றுமில்லை தாயே, தாங்கள் எனக்கு மோதகத்தை ஊட்டுங்கள். நான் அறிவேன் நாராயணா. இது சிவசக்தி உறவுக்கான சோதனை மட்டுமல்ல, கைலாயத்தின் குடும்பத்தினர் அனைவருக்குமான சோதனை இது. கணேசா, என்னவாயிற்று? யார் நீ? தாய் தந்தையின் கர்ம பலன்களை குழந்தைகள்தான் அனுபவிக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் அது மட்டும் உண்மையல்ல, இன்னொரு உண்மையும் இருக்கிறது. தாயும் தந்தையும் பாதியில் விட்ட கர்மத்தை குழந்தைகள்தான் பூர்த்தி செய்கிறார்கள். அப்படி பாதியில் விட்ட கர்மத்தை முழுமை செய்யத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் அந்தகனின் புதல்வன் ஆதியாவேன். சிவனையும் சக்தியையும் நிரந்தரமாக பிரிக்கத்தான் நான் வந்துள்ளேன். என் தாயாரை போலவே இங்கு வருவதற்கு உனக்கு எவ்வளவு துணிவு இருக்க வேண்டும்? நீ உன்னுடைய உண்மையான உருவத்திற்கு வரவில்லை என்றால் இதற்கான விளைவுகள் மோசமானதாக இருக்கும். நிச்சயமாக தாக்கு, என்னை தாக்கு. உன் தாயாரை நீ பலமுறை தாக்கிவிட்டாய். உன் தாயாரின் உருவத்தை ஒருமுறை தாக்கினால்தான் என்ன? இனி நான் இந்த கைலாயத்தில் மகாதேவரை மட்டும்தான் சந்திக்க வேண்டும். ரிக்வேதம், யஜுர்வேதம் மற்றும் சாமவேதத்தை மீண்டும் நிறுவிவிட்டோம். இனி நாம் அதர்வண வேதத்தையும் நிறுவிய பிறகு பிரம்மதேவரின் வாழ்க்கையில் இருந்து ஆபத்து முழுமையாக விலகும். அதன் பிறகுதான் மகாதேவரும் தன் தியானத்திலிருந்து எழுந்திருப்பார்.
நன்றி தேவி. என்னை மீண்டும் குணப்படுத்தியதற்காக மிக்க நன்றி. நான் எனது கர்மத்தை தான் செய்தேன் பிரம்மதேவா. இனி நான் என்னுடைய தர்மத்தை நிறைவேற்றியாக வேண்டும். இனி ஆதி சிவன் மற்றும் சக்தியின் அன்பின் சக்தியை பார்ப்பான். जटाटविकलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्ग तुङ्गमालिकाम् टमट्टमट्टमन्निनादमट्टमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवः शिवम् जटाकटाः सङ्गमं भ्रमं निलिप्पनिर्झरी विलोलविच्चवल्लरी विराजमानमूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाटपट्टपावके किशोरचन्द्रशेखरे रति प्रतिक्षणं मम நீ கைலாயத்தின் எல்லையில்தான் நின்றாக வேண்டும் பார்வதி. எனது இல்லத்திற்குள் நுழைவதற்கு என்னையே தடுக்கிறீர்களா? அவ்வாறில்லை. நீ அழைத்து வந்தவனுக்கு கைலாயத்தில் இடமில்லை என்றே உரைக்கிறேன். இப்பொழுது அனைத்துமே நலமாகிவிட்டது. என்னுடைய இந்த கண்கள் தங்களை காணாமல் பல்லாண்டுகள் இருந்தது போல் உள்ளது. இனி தங்களை பிரிந்து ஒரு நொடி கூட நான் இருக்க மாட்டேன். பொறுங்கள் மகாதேவா. நான் वासुदेवाय 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 மாமா அவர்களே, ஆதி அருகில் இருக்கும் பொழுதே தாயாரும் தந்தையாரும் உரையாடிக் கொண்டாலும் இதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் தந்தையார் உண்மையில் அது தாய் அல்ல ஆதி என்பதை அறிந்திருந்தால் பிரம்மதேவருடைய வரத்தை மதித்து அவர் அதை காட்டிக்கொள்ளவும் மாட்டார். இனி என்ன வழி உள்ளது மாமா? இதற்கான விடை மகாதேவரிடம்தான் உள்ளது.
யார் நீ? உனது சுய வடிவத்திற்கு வந்துவிடு. உண்மையில் நீ எதற்காக இங்கு வந்துள்ளாய் என்ற காரணத்தை கூறிவிடு. அப்படி செய்தால் நாங்கள் உன்னை மன்னித்தும் விடுவோம். மற்றவரை மாய வலையில் வீழ்த்தும் ஒருவர் தானும் அந்த வலையில் சிக்கிக் கொள்வார். இதே படிப்பினையை நான் எனது புதல்வன் அந்தகனுக்கு தெரிவிக்க நினைத்தேன். ஆனால் வருத்தம் என்னவென்றால் அவன் அனைத்தையும் புரிந்து கொள்ள மிகவும் தாமதம் செய்துவிட்டான். ஆனால் நான் இங்கு யார் என்பதை நிரூபிக்க வரவில்லை. நான் இங்கு எனது கணவருக்காக வந்துள்ளேன். ஏனென்றால் எனக்கு நம்பிக்கை உள்ளது, அவர் நிச்சயமாக உண்மையை உணர்ந்து கொள்வார். நான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டுமென்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு உண்மைதான் உள்ளது. அந்த உண்மை என் முன்பு உள்ளது. உண்மை பொய் குறித்து விளக்கம் அளிப்பது எனக்கும் எளிதுதான் மகாதேவா. ஆனால் நான் ஒன்றை அறிவேன். தங்களை அடைவதற்கு எனக்கு வார்த்தைகளே தேவையில்லை. தாங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் மகாதேவா. தங்கள் இருவரில் யார் பார்வதி என்பதையும் யார் ஆதி என்பதையும் நான் நன்கறிவேன். உண்மைக்கு சாட்சி வேண்டுமென்பது அவசியமில்லை. எனவேதான் எனது கௌரி யார் என்பதை நான் நன்கறிவேன். சிவனிற்கும் சக்திக்கும் இடையே இருக்கும் உறவு பிரபஞ்சத்தை ரட்சிக்கும் இரு தூண்களாகும். சிவனும் சக்தியும் எந்த சூழ்நிலையிலும் எவராலும் பிரிக்க இயலாத ஒன்றாகும். எந்த தந்தைக்காக சிவனையும் சக்தியையும் நீ அவமதிக்க எண்ணினாயோ
அந்த தந்தையின் இறுதிக் கணங்களை பார். நீ வாழ்வின் ஒளியிலிருந்து ஒளிந்து மறைந்து வாழ்ந்து வந்துள்ளாய் அந்தகா. உன்னுடைய பயணத்தில் அழிவென்பது நிகழும் தருணம் இது. நான் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன் மகாதேவா, எனக்கு முக்தி அளியுங்கள். எனக்கு நம்பிக்கை இருந்தது மகாதேவா. தாங்கள் இருக்கும் வரையில் இந்த சிவசக்தி எனும் புனித உறவை எவராலும் உடைக்க முடியாது. தாங்கள் எனக்கு வாக்கும் அளித்துள்ளீர்கள். கவலை கொள்ளாதே கௌரி. நீ மீண்டும் கைலாயம் வருகையில் அனைத்தும் நலம் பெற்று விளங்கும். இது எனது வாக்காகும். நீ என் மறுபாதியாவாய் கௌரி. நீ என்னை மனம் முடித்ததன் காரணமாக அல்ல, மாறாக நீ எனது என் சக்தியின் பூரணமாவாய். என் சுயத்தை முழுமையடையச் செய்வதும் நீ. எது பூரணம் பெற்றுள்ளதோ அது தனக்கான நியதியாக பூரணத்துவம் அடையச் செய்யும் என்பதில் ஐயமில்லை. நான் பற்றற்று இருந்தேன். பல ஆண்டு காலமாக தியானத்தில் ஆழ்ந்திருந்தேன். ஏனெனில் எனது சுயத்திலிருந்து ஒரு பாகம் பிரிந்தே இருந்தது. அதன் பிறகு அது எனக்கு சதியின் வடிவில் கிடைத்தது. சதியானவள் என்னை விட்டு பிரிந்த பிறகு அந்த பாகத்தை நான் மீண்டும் இழந்தேன். அதன் பின்பே நீ எனக்கு கிட்டினாய், பார்வதி என்ற ரூபத்தில். நம் இருவரின் பந்தமானது அனைத்து வகை பார்வைகளையும் உணர்வுகளையும் மீறியது. நமது பந்தம் காலத்தை விட சிறந்ததாகும் கௌரி. காலத்தையே வென்ற நமது பேரன்பு பிரபஞ்சத்தில் எவராலும் பிரிக்க இயலாததாகும். நீயும் உணர்ந்திருந்தாயா மகனே? தாயே, எந்த நொடி நான் ஆதியின் கைகளை தொட்டேனோ அந்த நொடியே எனக்கு அவன் என் தாய் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டேன். வா மகனே. நானும் அவனது சூழ்ச்சியில் சிக்கிக் கொண்டது போல் நடித்தேன். ஏனெனில் அவன் தந்தையை அடைவதை தடுக்க எனக்கு அந்த ஒரு வழிதான் இருந்தது. இன்றைக்கு இந்த பிரபஞ்சம் சிவன் மற்றும் சக்தியின் இன்னொரு லீலையை பார்த்தது. சிவசக்தியின் ஒற்றுமையானது இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் விட எவ்வளவோ உயர்ந்தது என்பதை இப்பிரபஞ்சம் அறிந்து கொண்டது. இப்பிரபஞ்சத்தில் எவ்வளவு மாற்றம் நிகழ்ந்தாலும் சிவபார்வதியின் உறவானது இதே நிலையில்தான் இருக்கும்.